அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் நம்ம 8 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் மார்க்கெட் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோம், 22,900 புட்டு, சார் 22,800 புட்டு, 52 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும், 52 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, 52 ரூபாய்க்கு இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இறங்குறதுக்கு ட்ரை பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ கீழே வந்துட்டாங்களோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எத்தனை முறை ட்ரை பண்ணியிருக்கு, அது பிரேக் பண்ணவே விடல. கரெக்டுங்களா? ஆனால் இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? டைரக்ஷனுக்காக மட்டும்தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. நான் இந்த வீடியோனுடைய நோக்கம் போடுறது சிந்திக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக. ஏன் எல்லாரும் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் சொல்கிறாங்க, இவர் இதை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி துவங்குது. இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் இருக்கும். ஆல் மார்க்கெட்டுக்கு அது பொருந்துங்க. அந்த மெத்தட் மேக்ஸ் அனைத்து மார்க்கெட்டுக்கும் போடுறது. நீங்கள் ஸ்டாக்குக்கு, இண்டெக்ஸுக்கு, கமாடிட்டிக்கு, பிட்காயின், ஆல் மார்க்கெட்ஸ்க்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இதுக்கான டீட்டெயில் அனுப்பினவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டேன். டாபிக்ஸ் டீட்டெயில்ஸ் யாருக்காவது வரலனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 22,800 புட்டு 52 ரூபாய்க்கு கீழே இருந்திருக்காப்புல. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்குங்க, ஏறிட்டு தான் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? சைட்வேஸாக இருந்திருக்கலாம், ஏறிக்கலாம். ஆனால் ஏறதுக்கு முயற்சி தான் அதிகம் பண்ணியிருக்கும். அப்போ அது ஏன் நடந்தது? சரி, இங்கிருந்து இவர் காலையில் போனார்ல, இங்கிருந்து ஏன் திரும்பினாரு, ஒய்? சரி, இங்க வந்துட்டு இங்க இருந்து ஏன் இங்க இருந்து போயிட்டு இங்க டச் பண்ணிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காரு? இதற்கான கேள்விக்கான விடைகள்லாம் நீங்க தேடி கண்டுபிடிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி எடுங்க. அப்பதான் நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம சொந்தமா ட்ரேட் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல என்ன நடந்திருக்குன்றதும் பார்த்துருக்கோம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ இதுல என்ன நடந்திருக்கு பாருங்க. 2 நான் ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன். கால் ட்ரிகர் ஆயிருக்கு, ஆனா கன்ஃபார்ம் ஆகல. புட்டுல ட்ரிகர் ஆயிருக்கு, ஆனா கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? எகைன் சூப்பர். இங்க பாருங்க, ட்ரிகர்டு, கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் அது வந்து எங்க வந்துங்க, என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்கா. என்ட்ரி பிளேஸ், ஸ்டாப் லாஸ் பிளேஸ், ஸ்டாப் லாஸ் கீழே வரவே இல்லை. புரியுதுங்களா? தட் இஸ் த பியூட்டி ஆஃப் மார்க்கெட். சிம்பிளா பார்க்கணும், சிம்பிளா ட்ரேட் பண்றோம், அழகா போயிட்டே இருக்கிறோம். அப்போ இவ்வளோ இது நடந்ததும் எங்க வந்து நம்ம பை பண்ணணும், அங்கதான் பை பண்ணணும், அங்கதான் எடுத்துக்கிட்டு மேலே ஏறுது. இப்போ இது ஏன் நடக்குது? இதுதான் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோனுடைய அட்வான்டேஜ். இப்போ முதல்ல படிங்க, ஏன் மேக்ஸ் சார்ந்து மார்க்கெட்டுங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. பங்குச்சந்தைங்கிறத மேக்ஸ் சார்ந்து மட்டும்தாங்க இயங்கும். நீங்க இண்டிகேட்டரு, இது பிரைஸ் ஆக்ஷனு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், எலியட் வேவ், ட்ரெண்ட் லைன்ஸ், எர்த் கேண்டில்ஸ், எல்லாமே வச்சுக்கலாங்க. ஆனா மேக்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாதுங்க. அதை சார்ந்து படிங்க, பயிற்சி எடுத்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.